திருவண்ணாமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடப்பாண்டிற்கான கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடியேற்றத்திற்கு முன்பு 3 நாட்கள் காவல் தெய்வ வழிபாடு நடைபெறும். அதன்படி வெள்ளிக்கிழமை சின்னக்கடை வீதியில் துர்க்கை அம்மன் கோவில் உற்சவ நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து சனிக்கிழமை இரவு பிடாரியம்மன் சந்நிதியில் உற்சவ நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து பிடாரியம்மன் எழுந்தருளி கோவிலின் ராஜகோபுரம் எதிரில் உள்ள 16 கால் மண்டபத்தின் முன்பு தயார் நிலையில் இருந்த சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனிடையே நாளை காலை 6 மணியிலிருந்து 7:15 மணிக்குள் சுவாமி சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பின்னர் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் விழாவில் இருந்து 9ஆம் நாள் விழா வரை காலையில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மாடவீதி உலாவும், இரவில் பஞ்சமூர்த்திகள் மாடவீதி விழாவும் நடைபெறும். இதற்கிடையில் 7ஆம் நாள் விழாவான 30ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடக்கிறது.